ஹலோ கைஸ், நீங்க பாக்குறது தமிழ் அனிமே அண்ட் நான் தான் உங்க சென்பாய். இந்த வீடியோவில் நாருட்டோ ஷிப்புடன் சீசன் 13 எபிசோட் 293 பார்க்க போகிறோம். ஓப்பனிங்லேயே நைன்டெயில்ஸ் செம்ம ரேஜோட கத்தும். நாருட்டோட அப்பர் பாடி அப்படியே புதஞ்சு கிடக்கும். டோக்கு ஷீஷர் குழந்தைகளை அட்டாக் பண்ண ட்ரை பண்ணுறப்ப காபுட்டோ அதுக்குள்ள செலுத்தின அட்டாக் மூலமாக கண்ட்ரோல் பண்ண பார்ப்பான். மொத்த பேத்தி அட்டாக் பண்ண போகும். லியன் காய் வந்துட்டு நாருட்டோட நைன்டெயில்டு க்ளோனை அடிச்சு பறக்க விட்டுருவாங்க. இதோட தோற்றங்கிறது ரொம்ப கொடூரமா இருக்குமா லீ, ரொம்ப மோசமாக தான் இருக்குல்லன்னு பாரு காய். அது நைன்டெயில்ஸை டிரான்ஸ்ஃபார்ம் ஆன நாருட்டோட க்ளோன். ஆனால் ஷேடோ க்ளோன்ல இருந்து வித்தியாசமா இருக்குன்னு பாரு ககாஷி. டென்டன் நெஜியும் வந்திருப்பாங்க. நைன்டெயில்ஸோட சக்கரம் அதிகமா இருக்குன்பா நெஜி. காபுட்டோ இது க்ளோன் தான், ஆனால் ரியல் ஒன்ல இருந்து டிஃபரெண்ட் இல்லைன்பா. அது மட்டும் இல்லாம பார்க்க போனா நைன்டெயில்ஸோட சக்கராவையும் காப்பி பண்ணிருக்கும் போலன்பா. கீபா ஃபேங் ஓவர் ஃபேங் பண்ணி அட்டாக் பண்ண வந்திருப்பான். காபுட்டோ அதை சென்ஸ் பண்ணி எஸ்கேப் ஆயிருவான். சிக்கமாரு ஷேடோ யூஸ் பண்ணி பிடிக்க ட்ரை பண்ணுவான். காபுட்டோ ஸ்னேக்ஸை யூஸ் பண்ணி பின் பக்கமா ரிவர்ட் ஆகும். அப்பவும் பிடிக்க ட்ரை பண்ணுவான். ஆனா காபுட்டோ எஸ்கேப் ஆயிருவான். லீஃபோட கோனகா 11 அப்படியே அப்பியர் ஆயிருக்கும். நாருட்டோ கிட்ட இனாட்டா வருவா. காபுட்டோவை பார்த்த ககாஷி ஹீடான உருவாக்குனீல அதே மாதிரியான போலியன்னு சொல்லி கேட்பாரு நாருட்டோவோட அந்த 9 டெய்ல்டு க்ளோனை. இதை நாருட்டோக்கு எப்ப பண்ணேன்னு சொல்லி கேட்கவும் சான்ஸ் கிடைச்சல பண்ண, ஆனா ரிசல்ட் இந்த அளவுக்கு இருக்கும்ல எக்ஸ்பெக்ட் பண்ணலன்பா. உன்னை தப்பிக்க விட மாட்டேன்ட்டு ககாஷி ஷரிகானையை ஓபன் பண்ணுவாரு. 9 டெய்ல்டு நாருட்டோ க்ளோன் செம்ம ரேஜோட கத்தும். இன்னும் ஏகப்பட்ட கஃபின்ஸ் வரும். காபுட்டோ சீல் ஃபார்மேஷன் பண்ணிட்டு இது நல்லா வேடிக்கையா இருக்க போதுன்பா. 9 டெய்ல்டு நாருட்டோ க்ளோன் லீ அட்டாக் பண்ணிருக்கும். காய் அட்டாக் பண்ண வரப்ப எல்லா அட்டாக்ஸ்ல இருந்து டாச் பண்ணுவாரு. லீ சண்டை போட போவான். ககாஷி காபுட்டோவோட சண்டை போடுவாரு. சோஜி அண்ட் சிக்கமார் சண்டை போடுறத காட்டுவாங்க. அப்புறம் நெஜி சண்டை போடுறத காட்டுவாங்க. டென்டன் ஹயட்டா கேக்கோட சண்டை போடுவா. லீயும் காயும் 9 டெய்ல்டு நாருட்டோ க்ளோனோட சண்டை போடுவாங்க. இதை பாக்குற கிட்ஸ் பாத்தீங்கன்னா செம்ம எக்ஸைட்மெண்ட்ல பாப்பாங்க. டோக்கு ஷினோபி சண்டன் கேட்டு இப்படிதான் இருக்குமாட்டு ஆச்சரியப்படுவாரு. லியோ ஆசம்பா. காயும் லீயும் செவுத்துல அடிச்சு நிப்பாங்க. 9 டெய்ல்டு நாருட்டோ க்ளோனை பார்த்துட்டு காய் லீ இதை செய்யலான்னு பாரு. ரெண்டு பேரும் இன்னர் கேட்ஸ் ஓபன் பண்ணுவோம். செம்ம ஸ்பீடா வெறித்தரமா அட்டாக் வைப்பாங்க. விழுது அடி ஒவ்வொன்றும் இடி மாதிரி இருக்கும். ஃபைனலா காய் வச்ச பஞ்ச்ல ரொம்ப தூரம் நாருட்டோவோட 9 டெய்ல்டு க்ளோன் பாந்து போய் விழுகும். பீப்பிள் பயத்துல அலறி அடிச்சுட்டு ஓடுவாங்க. லியன் காய் ரொம்ப எக்ஸாஸ்டனமா இருப்பாங்க. அதிக சக்தி வேணும்னு நாருட்டோவோட வாய்ஸே டிமானிக்கா கேட்கும். டக்குனு நாருட்டோ பக்கத்துல போகும். ஹினாட்டா சென்ஸ் பண்ணுவா. சண்டை போட குறுக்கு நிக்கதை காட்டுவாங்க. அடி வாங்கி பறந்து வந்து விழுவா. நெஜி சண்டை போட்டு இருக்கும் போது ஹினாட்டா வாய்ஸ் கேட்டு திரும்பி பார்ப்பான். பறந்து போறதை பார்த்துட்டு பிடிச்சிருவான். 9 டெய்ல்டு நாருட்டோ க்ளோன் நாருட்டோட வயித்துல கையை வச்சுட்டு அதிக சக்தி வேணும்கும். நல்லது, ரொம்ப நல்லதுன்ட்டு 9 டெய்ல்ஸ் உனக்கு அதிகப்படியான சக்கரா கொடுக்கறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம்ட்டு ரொம்பவுமே இம்மன்ஸான சக்கராவை கொடுக்கும். ககாஷி காபுட்டோ சண்டை போட்டு இருப்பாங்க. 9 டெய்ல்ஸோட பவர் இம்மன்சிவா அதிகமாகுது இல்லையா, அதை சென்ஸ் பண்ண ககாஷி அந்த பக்கம் பார்ப்பாரு. சராசரியா நடமாடிட்டு இருக்க பீப்புளை காட்டுவாங்க. அவங்களுக்கும் இந்த 9 டெய்ல்ஸ் தெரிய ஆரம்பிக்கும். 9 டெய்ல்டு நாருட்டோ க்ளோன் நாருட்டோவை தூக்கி வீசும். மார்க்கெட்ல இருக்க பீப்புள் அது ஒரு மனுஷன்பாங்க. நாருட்டோ கடையை உடச்சிட்டு விடுவான். வானத்துல இருந்து விழுந்திருக்கானான்ட்டு சுத்தி வர பேசுவாங்க. இந்த அளவுக்கு 9 டெய்ல் எமர்ஜ் ஆனதை பார்த்துட்டு எல்லாம் ஷாக்ல இருப்பாங்க. காபுட்டோ சந்தோஷத்துல இருப்பான். பிஜு பம்ப் பண்ணும். அதுன்ட்டு ககாஷி ஓடுவாரு. அட்டாக் பண்ணும். மலைகளை எல்லாம் பொழந்துகிட்டு போய் வெடிக்கும். ஹீடான் டைடரா இருக்க இடத்துல ஹீடான் என்ன கருமண்டாதுன்பா. 9 டெய்ல்டு நாருட்டோ க்ளோன் கண்ணா பின்னான்னு அட்டாக் பண்ணும். டோக்கு ஷீஷரு குழந்தைய தப்பிச்சு விடுவாங்க. சிக்கமாரு சோஜி சண்டை போட்டு இருந்தான் இல்லையா, அந்த ஷினோபியை பிடிச்சி வச்சிருப்பான். 9 டெய்ல்டு நாருட்டோ க்ளோன் அட்டாக் பண்றத பார்த்துட்டு டீமோட எஸ்கேப் ஆயிருவாங்க. ஒரு அம்மாவும் குழந்தைய ஓடுறப்ப க்ளோன் அட்டாக் பண்ணிருக்கும். ககாஷியை ரெஸ்கியூ பண்ணிருப்பாரு. நல்ல வேலை செஞ்ச ககாஷின்ட்டு காய் ஊர் மக்களை ரெஸ்கியூ பண்ணலான்னு பாரு. வீட்டை உடைக்கும் போது வீட்டுல இருக்க பர்சன்ஸ் எல்லாம் பறப்பாங்க. அவங்களையும் ரெஸ்கியூ பண்ணுவாங்க. 9 டெய்ல்டு நாருட்டோ க்ளோன் என்னென்ன இல்லாம அட்டாக் பண்ணும். டோக்கு மீனாவை தூக்கிட்டு போறப்ப மீனா நாருட்டோ இருக்கதை பாத்துருவா. டோக்குவை பாப்பா. ரெண்டு பேரும் பேசிக்க மாட்டாங்க. ஆனா நாருட்டோவை காப்பாத்துறவங்க மட்டும் தெரிய வரும். டோக்கு ஷீசரோவை கூப்பிட்டு மீனாவை கீழே இருக்குவாரு. குழந்தைகளை பாத்துக்கிட்டு ஓடுறப்ப அண்ணன் கத்துவா. ஷீசரு மீனாவை தூக்க வரப்ப மீனா ஷீசரு கையை தட்டி விட்டுருவா. லியோ கூட்டிட்டு போவான். டோக்கு நாருட்டோ எழுப்ப ட்ரை பண்ணுவான். இதை பார்த்த 9 டெய்ல்டு நாருட்டோ க்ளோன் அதோட லுக்கே மாறும். காபுட்டோ அந்த ஒரு விஷயத்தை சென்ஸ் பண்ணிடுவான். நாருட்டோவை கொல்ற இன்டென்ட்ல வரும். டோக்கு நாருட்டோவை தூக்கிட்டு ஓடுறதுக்கு ட்ரை பண்ணுவான். கீழே கெட்டின்ல கால் வைக்கவும் டோக்கு கீழே விழுந்துருவாரு. நாருட்டோவையும் போட்டுருவாரு. குழந்தைய சென்சன் கத்துவாங்க. இதெல்லாம் காபுட்டோ பார்த்துட்டு தான் இருப்பான். 9 டெய்ல்டு நாருட்டோ க்ளோன் கில்லிங் இன்டென்ட்டோட கிக் பண்ண வரும். காபுட்டோ சீல் ஃபார்மேஷன் பண்ணுவான். டோக்கு பயத்துல தலை குனிவாரு. திடீர்னு ஸ்னேக் எமர்ஜ் ஆகும். ஓப்பனிங் சாங் முடிஞ்சதுக்கு அப்புறமா அற்புதம், உண்மையிலேயே அற்புதம்னு சொல்லி 9 டெய்ல்ஸோட வாய்ஸ் கேட்கும். அழிச்சிரு, மொத்தமா அழிச்சிருங்கும். 9 டெய்ல்ஸ் அட்டாக் பண்ண வரமா இருக்கும். நாருட்டோ கண்ண முடிச்சு பார்ப்பான். டோக்கு வாய்ஸ் கேட்கும். திரும்பி பார்ப்பான். ஹாச்சு வில்லேஜ்ல இருக்க பீப்புளை காட்டுவாங்க. லீஃப் ஷினோபிஸ் ரெஸ்கியூ பண்ணிட்டு இருப்பாங்க. ஹாச்சு பீப்புள்ல ஒருத்தன் ககாஷி கிட்ட வில்லேஜ் லீஃப் எங்க தேடி பார்த்தும் காணும். ஓகேவா தான் இருப்பாரு நம்பரன்பா. நானும் அதே நம்பரன்பாரு ககாஷி. டிரால இருந்தோம் அண்ட் ஸ்க்ரோல் ஹோல்டர்ல இருந்தோம் சில விஷயங்கள் மிஸ் ஆயிருக்கிறத ககாஷி நோட் பண்ணுவாரு. நல்ல செய்தின்ட்டு எந்த ஒரு உயிரிழப்பும் நடக்கலின் பாரு. வெளியோடி போன பர்சன் ககாஷி கொஞ்சம் ரிலீஃபா இருக்குன்னு பாரு. சாய் நாருட்டோ அண்ட் டோக்கு
எங்கன்னு சொல்லி கேட்பான். நருட்டோ டோக்கு இருக்க இடத்துல காட்டுவாங்க. டோக்கு வெளியே போறக்கு ட்ரை பண்ணுவாரு. நருட்டோ மிஸ்டர்னு கூப்பிடுவோம். நருட்டோன்ட்டு சந்தோஷமா பக்கத்துல போவாரு. கக்காஷி ஷீசர் சொன்னதை வச்சு பார்த்தா அவங்க அந்த நைன்டெல்ஸ் கிட்ட காலில் மிதிப்பட பார்த்திருக்காங்க. அப்ப பெரிய ஸ்னேக் வந்ததா சொல்லியிருக்க, உடம்புகளும் இல்ல அப்படின்னு சொல்லவும் காபுட்டோ கூட தான் இருக்கணும்பா ஷிகமாரு. யாமட்டோ எங்க ஃபைட்டுக்கு நடுவாலையும் காபுட்டோ லேட்ரான் ஹீடானு திருப்பி கூட்டிட்டு போயிட்டான். அந்த வகையில பார்த்தா காபுட்டோக்கு தேவையானது கிடைச்சிச்சு போலன்பாரு. நருட்டோ கிட்ட காட்டுவாங்க. நம்ம எங்க இருக்குன்னு சொல்லி கேட்பேன். எனக்கு தெரியல, முழிச்சு பார்த்தப்ப இங்க இருந்தோம் அப்படின்னு சொல்லும் போது நருட்டோ கட்டி போட்டமா இருக்கும். நருட்டோ எஸ்கேப் ட்ரை பண்ணுவான். டோக்கு ஹெல்ப் பண்றதுக்கு பக்கத்துல போவாரு. பார்த்தா பிளாக் கலர் ஸ்னேக்ஸா இருக்கும். இதை சக்கர அப்சர்விங் ஸ்னேக்ஸ்பாங்க. நெஜி அந்த நைன்டெல்ஸோட க்ளோன் என்னமோ அதோட பவருமே சடனா குறைஞ்சது அப்படின்னு சொல்லவும் கக்காஷி அதை கண்ட்ரோல் பண்ற இல்ல காபுட்டோக்கு கஷ்டமா தான் இருந்திருக்கும்பாரு. ப்ராசஸ் இன்னும் ப்ராப்பரா கத்துக்கல போலன்பாரு. யாவட்டோ இருக்கலான்ட்டு. ஆனா உன்னோட நோக்கம் தான் என்னன்னு சொல்லி கேட்பாரு. ஷிகமாரு ரீஅனிமேட் செய்யப்பட்ட ஷினோபிகளோட சண்டை போடுறதுங்கிறதே ஹை லெவலா இருக்கும். ஆனா இங்க ரீஅனிமேட் செய்யப்பட்டவங்க சண்டை போடவே கஷ்டப்பட்டமா இருந்துச்சுன்பா. ஷீசரு பீப்புளை பார்த்துட்டு இருக்கப்ப சக்குரா பக்கத்துல போவா. 2 பேர் தனியா உட்காந்து பேசுவாங்க. 2 பேரும் நல்லா இருப்பாங்கன்னு நம்ப வேண்டியதான்ட்டு ஷீசரு அண்ணான்பா. குழந்தைங்க எங்கன்னு கேப்ப சக்குரா. மீனா ரத்தத்தையும் காயப்பட்ட மக்களையும் பார்த்து பயப்படுறா. அதனாலதான் வீட்டுல வச்சிருக்கன்பா. ஃபர்ஸ்ட் ஃபேஸ் அழுவான். அதை பார்த்தா எல்லாருமே அழுக ஆரம்பிச்சிருவாங்க. இதுக்கப்புறம் நருட்டோட சப்கான்சியஸ்ல காட்டுவாங்க. ஒத்துக்க நருட்டோ, இதான் உன்னோட உண்மையான குணம். உனக்கு எனக்கு ஒரே மனசு ஒரே உடம்பு தான். அதனால அதை எனக்கு கொடுத்துருங்கும். நருட்டோ உடல்ல இருந்து ப்ளூ சப்ஸ்டன்ஸ் அப்படியே அவனை கரைச்சு சீல் கிட்ட போகும். என்ன ஃப்ரீ பண்ணுங்க நைன்டெல்ஸ். நருட்டோன் வாய்ஸ் கேட்கும். நருட்டோ முடிச்சு பாக்குறப்ப டோக்கு நருட்டோன்னு கூப்பிடுவாரு. ஓகேவான்னு கேட்கும் போது நைன்டெல் திங்ஸ் எமர்ஜ் ஆகும். பயந்து பின்னாடி போவாரு. நருட்டோவோட அந்த ஃபார்மை பார்த்த டோக்குக்கு கால்லாம் நடுங்க ஆரம்பிச்சிரும். நருட்டோ சாரி கேட்பான். மீனா நருட்டோட வயிற்றுல கை வச்சு வெளியே போங்கும் போது சீசரு அடிச்சிருப்பா இல்லையா, அந்த வாய்ஸ் ஓவர் கேட்கும். குழந்தைய தனியா, டோக்கு தனியா, சீசரு தனியா கதை காட்டுவாங்க. பாஸ்ட்ல டோக்கு மீனா சமாதானப்படுத்தி ரூம்ல படுக்க வச்சுட்டு வெளியே வரும்போது நான் என்ன பண்ணி வச்சிருக்கேன்ட்டு சீசரு, நான் அவளுக்கு அம்மா கூட கிடையாது, கடினமா அவளை வேற அரைஞ்சிட்டேன்பா. டோக்கு நீ அதை செஞ்சதுக்கு காரணம் உண்மையா நீ அவளை கேர் பண்ணிக்கிறேன்னு தான் நான் நினைக்கிறேன்ட்டு. எனக்கு மீனாவை பத்தி நல்லா தெரியும். வில்லேஜ்ல இருக்கப்ப இருந்து அவ அப்படிப்பட்ட விஷயத்த செய்யற பொண்ணே இல்ல. அவ பண்ணதுக்கு பின்னால ஏதாவது காரணம் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது பசங்க படியில ஏறி மேல வரதை காட்டுவாங்க. கிராமமே குழந்தைகளை எடுத்துக்கிட்டும் அதுதான் அவங்களுக்கான பெஸ்ட்னு நினைக்கிறேன் அப்படின்ட்டு சீசருவை பாப்பாரு. அது மட்டும் இல்லாம நான் உன்னையும் சார்ந்தே இருக்க முடியாதுல்ல அப்படின்னு சொல்லும் போது சீசருக்குமே கண் கலங்கும். வெளியே இருக்க பசங்களுக்கு மனசே இருக்காது. சீசரு ஆக்சுவலா நான் குழந்தைகளோட சேர்ந்து நம்ம எல்லாம் ஒன்னா வாழலாம்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றதை கேட்ட பசங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. எல்லாத்தோட சிரிப்பும் அழுகையும் அப்பப்ப போடுற சண்டையும் அப்புறம் என் கூடவே ஒருத்தர் இருப்பாங்கல்லன்ட்டு சீசரு இதை ஒன்னும் எதிர்க்கலைன்னு சொல்லி கேட்பாங்க. டோக்கு கையை பிடிக்கவும் கிஸ் பண்ண வருவாங்க. டோக்கும் கிஸ் பண்ண போவாரு. வேணாங்க மாதிரி நிறுத்திக்குவாரு. சீசரு அண்ணனாவே கூட என்ன சொல்ற இரு, அன்னைக்கு நடந்த பிரச்சனையை இன்னுமே ஓ மேலதான் தப்பு இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்கேன்னு சொல்லி கேப்பா. பாஸ்ட்ல காட்டுவாங்க. அது ஒன்னும் தப்பு இல்லைன்பா. டோக்கு அழுதுட்டு நெத்தியோட நெத்தி மோதி எல்லாமே அதனாலதான் உனக்கு குழந்தை கூட எல்லாம் போச்சுன்னு அழுவாரு. பசங்க எல்லாம் ஃபீல் பண்ணிட்டு கீழே போவாங்க. பிரசன்ட்ல இருக்க டோக்கு எல்லாம் சேஃபா இருக்கணும்னு ஃபீல் பண்ணுவாரு. நருட்டோ சாரி கேட்டு எல்லாத்துக்கும் காரணம் நான் தான், அது எனக்குள்ள அந்த பாதி தான், எனக்குள்ள டீப் இன்சைடா இருந்தது என்னோட இன்னொரு குணம். ஆன்டிக்கோ இல்ல பசங்களுக்கும் ஏதாவது ஆச்சுன்னா அதுக்கான பொறுப்புன்னு நருட்டோ சொல்லும் போது உனக்கு புரியல, உன்னை யூஸ் பண்ணிக்கிட்டாங்க நருட்டோ, அது நீயே கிடையாதுடான்னு பாரு டோக்கு. இல்ல அப்படி இல்ல, அது நான் தான், நான் எல்லாத்தையும் கொல்லுவேன் மொத்தமா அழிப்பன்ட்டு நைன்டெல்ஸோட வாய்ஸ் வரும். சப்கான்சியஸ்ல நருட்டோவோட உடம்பு பூரா அழிஞ்சு வெளியே நைன்டெல்ஸ் அவனை ஆட்கொள்றத காட்டுவாங்க. டோக்கு அமைதியா உட்காந்துருவாரு. நருட்டோ நார்மல் ஆயிட்டு மூச்சு வாங்குவான். கக்காஷி வெளியே வந்துட்டு சக்குரா கிட்ட நம்ம சீக்கிரம் கிளம்பணும் பாரு. ஆனா எங்க போறோம்னு சொல்லி கேப்ப சக்குரா த ஹோலுக்கு போறோம், காபுட்டோ அங்கதான் இருக்கணும் பாரு. சீசரு நானும் கூட வரேன், தயவு செஞ்சு கூட்டிட்டு போங்க, நீங்க எல்லாரும் ஷினோபின்கிறனால நான் கண்டிப்பா தொல்லையதான் இருப்பேன்பா. ஆனான்கும் போது கக்காஷி ஒருத்தர் இன்னொருத்தருக்காக எப்படி கேர் பண்ணுவாங்க, என்ன மாதிரியான விஷயம் இருக்குன்னு எங்களுக்கும் தெரியும்ட்டு சேர்ந்தே போலான்னு பாரு. லியோவை காட்டுவாங்க. டோக்கு நருட்டோ கிட்ட உன்ன மாதிரி அதிகப்படியான பவர் இருக்கு உங்களுக்கு, ஈவன் அதை நீ நல்லதுக்கு பயன்படுத்துறியா கெட்டதுக்கு பயன்படுத்துறியாங்கிறத தாண்டி உன் ஷோல்டர்ஸ்ல பெரிய பர்டன் இருக்கும், பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டிங்கிறத நீ செஞ்சு முடிக்கணும்னு. நீ ஸ்ட்ராங்காக உனக்கு எது காரணமா இருந்துச்சு, அவ்வளவு பவருக்கான ஆசை தான் என்னன்னு சொல்லி கேட்பாரு டோக்கு. நருட்டோட மனசுல என் நண்பர்களை பாதுகாக்க, என்ன பிடிச்சவங்களை நான் பாதுகாக்க அப்படின்னு அவனோட பாஸ்ட்ல நடந்த விஷயங்களை யோசிச்சு பார்ப்பான். டோக்கு அதுல என்ன சந்தேகம் இருக்கு, அந்த ஒரு ஸ்ட்ரென்த் ஒன்னு அங்க பிணைக்கும் அப்படின்னு சொல்லும் போது நருட்டோட சப்கான்சியஸ்ல மீனாட்டோ திரும்பவும் நான் உன்னை நம்புறேன்ட்டு நார்மல் ஆக்குற மாதிரி காட்டுவாங்க. பெயினோட சண்டை போடுறப்பவே நைன்டெல்ஸ் கம்ப்ளீட்டா எமர்ஜ் ஆகுறப்ப மீனாட்டோ இந்த ஒரு சீல கடைசியா நான் ரீஸ்டோர் பண்றேன்ட்டு இதுக்கப்புறம் அதை பண்ண முடியாதுன்னு இருப்பாரு. பட் இந்த இடத்துல ஃபோயின் ஜுட்சுல பண்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. டோக்கு நருட்டோ பக்கத்துல வந்துட்டு இதை உனக்காக தான் எடுத்து வச்சேன்ட்டு லீவ் சிம்பிளுக்கு ஹெட் பேண்டை நீட்டிட்டு நான் உனக்குள்ள இருக்க நல்ல விஷயத்த நம்புறேன் கம்ப்ளீட்டான் பாரு. நருட்டோ தலையாட்டுவான். லியோவை காட்டுவாங்க. நம்ம எல்லாம் சேர்ந்து சென்சேவை காப்பாத்தலான்பா. எல்லாரும் எந்திரிக்கும் போது ஃபேஸ் முட்டாள்தனமா இருக்கு, நம்மளை கொண்டுருவாங்கன்பா. சோரா அது ஆபத்தானதுன்பா. சீசரும் இங்கே இருக்க சொல்லியிருக்காங்கன்பா லேண்டோ. லியோ எந்திரிச்சிட்டு கவனமா கேளுங்க, சென்சேல என்ன நம்ம செத்துருப்போம், அப்புறம் அவங்களுக்கு என்ன தேவையோ அது எங்கிட்ட தான் இருக்குன்பா. மீனா வியர் பண்ணிக்க வெஸ்ட்ல தானே இருக்கும், அதை தொட்டுட்டு மீனா சரிப்பா, இதை வச்சு சென்சேவை திரும்ப கூட்டிட்டு வந்துடலான்பா. மீனா சரிங்க மாதிரி தலையாட்டுவா. லியோ இந்த தடவை சென்சேவை நம்ம காப்பாத்தலான்பா. எல்லாரும் சரிம்பாங்க. ஃபேஸ் எந்திரிச்சு வாங்க போலான்பா. ஆமா எங்க போறதுன்னு சொல்லி கேட்கவும் எங்கேயும் தெரியாதா, நம்ம கிராமத்துக்கு தான்பா லியோ. நருட்டோ டோக்கு இருக்க இடத்துக்கு காபுட்டோவும் ஒரு சிலரும் வருவாங்க. அதுல ஹாச்சோட சீஃப் இருப்பாரு. டோக்கு சீஃப்ன்ட்டு சந்தோஷத்துல பார்க்கும்போது இந்த கேலி கூத்தெல்லாம் போதும்ட்டு டிசோனாசு டவுன் ஹால்ல இருந்து வந்த அந்த முட்டாள் இதை கவர்மெண்ட் கிட்ட மட்டும் சொல்லாம இருந்தா நினைச்சு எல்லா காரியமும் நடத்த முடிஞ்சிருக்குன்ட்டு 3 ஸ்க்ரால்ல ஒரு ஸ்க்ரால் மிஸ் ஆனதை கக்காஷி நோட் பண்ணிருப்பாரு இல்லையா, அந்த ஸ்க்ரால்
டிசோனாசு கையில தான் இருக்கும். டிசோனாசு டோக்கு கிட்ட நீ பொசஸ் பண்ணிக்கல சவுண்டு அதோட வேல்யூனாவது என்னன்னு தெரியுமாடா உனக்குன்ட்டு அந்த ஸ்க்ரால் ஓபன் பண்ணுவான். சேசூரின்னு எழுதியிருக்கும். சமன் பண்ணவும் சேசூரி வெளியே வரும். நாருட்டோக்கு என்ன நடக்குதுன்னே புரியாது. டிசோனாசு சிரிப்பா இந்த இடத்துல பவர்ங்கிற டைட்டில் போடுறாங்க. க்ளோசிங் சாங் முடிஞ்சதுக்கப்புறமா பவர் எபிசோட் 5ங்கிற எபிசோட தான் நம்ம நாருட்டோ ஷிப்புடன்ல அடுத்து பார்க்க போறோம்மா நாருட்டோ.